ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான பேக்கரி ஸ்டைலில் டீ கேக் வந்து எப்படி ரொம்ப சுலபமாக வீட்டிலேயே செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த டீ கேக்கு நம்ம வந்து ஜெல்லெல்லாம் யூஸ் பண்ணாமல் அதே டேஸ்ட்டு பேக்கரியில் நம்ம எப்படி வாங்குறோமோ அதே டேஸ்ட்டில் சூப்பராக நம்ம வீட்டிலேயே செய்யலாம். ஸோ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். 3 முட்டையோட வெள்ளைக்கருவையும் மஞ்சள் கருவையும் தனியாக பிரித்து எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு அந்த 3 முட்டையோட வெள்ளைக்கருவை வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் முட்டை வந்து எந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் கேக் வந்து செம்ம ஸ்பாஞ்சாக வரும். ஸோ முட்டை வந்து நீங்கள் சரியாக பீட் பண்ணி எடுக்கலை அப்படின்னா கேக் வந்து அந்த அளவுக்கு சாஃப்டாக வராது. அதனால் முட்டையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜீனி சேர்த்து நீங்கள் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இதோட அளவுகள் எல்லாமே நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த முட்டையோட வெள்ளைக்கருவை வந்து நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும். அதோடு எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஸோ முட்டையை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா பீட் பண்ணி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் கேக் வந்து நல்ல ஒரு சாஃப்டாக கிடைக்கும். ஸோ பேக்கரியில் நம்ம வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா டீ கேக், அதே டேஸ்ட்டில் அதே சாஃப்டில் கிடைக்கும். கண்டிப்பாக வந்து முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி பீட்டர் இல்லைன்னா நீங்கள் விஸ்கில் கூட தனியாக அந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அந்த மஞ்சள் கருவை வந்து கொஞ்சமாக ஒரே பிஞ்ச் சால்ட் வந்து சேர்த்துட்டு நான் வந்து அதை எடுத்துக்கிறேன். அதையும் சேர்த்துக்கிட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து பீட் பண்ணி எடுக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும். ஸோ இன்னொன்றுமே சொல்லிக்கிறேன், நிறைய பேர் வந்து இங்கே கீழே வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. நம்ம சேனலில் சொல்லியிருக்கேன், நான் வந்து ப்ரௌனிஸ் கேக்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஆர்டர் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஹோம்மேடாக வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோன்னு. ஸோ கீழே வந்து கமெண்டில் வந்து நீங்கள் வந்து ரேட் எவ்வளோ, எந்த ஏரியா, எந்த அட்ரஸ் எல்லாமே கேட்குறீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கேட்காதீங்க ப்ளீஸ். அதுக்கு தான் வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில் வந்து உங்களுக்கு வந்து நான் கிளியராக சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து இது கூட வந்து மைதா ஒரு 115 கிராம், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த டீ கேக் வந்து ஒரு சூப்பரான சீக்ரெட்டான ஒரு இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்துருக்கேன். அந்த இன்க்ரீடியண்ட் வந்து இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது அதை சேர்த்ததுக்கப்புறம். இது நான் வந்து ஒரு வீடியோவில் தான் பார்த்தேன், ஒரு சிஸ்டர் வந்து செஞ்சுருந்தாங்க. ஸோ நான் வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே டீ கேக் ரெசிபி போட்டிருக்கேன், நானுமே நிறைய முறை ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இந்த ஒரு பொருள் சேர்க்கும்போது டேஸ்ட் இன்னுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மில்க் பவுடர் தான். ஸோ பால் பவுடர் சேர்த்தும்போது நமக்கு வந்து டேஸ்ட் இன்னுமே வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம வந்து மைதா மாவு சேர்க்குறோம் இல்லையா, ஸோ அது கூடவே ஒரு 10 கிராம் அளவுக்கு நீங்கள் பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 3ஐயும் சேர்த்து நல்லா ஒரு 3 முறை நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த முட்டை கலவையிலே வந்து சேர்க்கணும். மாவு வந்து அப்படியே சேர்க்கக்கூடாது. இது கூட ஒரு 75 ml ஆயில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு 75 ml காய்ச்சி ஆற வச்ச பாலும் எடுத்து வச்சுருக்கேன். மாவை வந்து ஒரு 2-3 பேட்சாக நீங்கள் வந்து பிரித்து சேர்க்கும்போது அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க பாலையும் ஆயிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு ஸ்பேச்சுலா வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து கரண்டியை விட்டு வேகமாக கிண்டி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேக் வந்து நல்லா ஸ்பாஞ்சாக வராது. அந்த முட்டையில் இருக்க ஃபோமெல்லாம் அடங்கி கேக் வந்து நமக்கு ஹார்ட் ஆகிடும். அதனால் மெதுவாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ், ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஆரஞ்சு எசன்ஸ் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வந்து இந்த 3 எசன்ஸுமே இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து பேக்கரியில் வாங்கக்கூடிய அதே கேக் டேஸ்ட்டில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேக்குக்கு வந்து கேக் ஜெல்லெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணலை, பேக்கிங் சோடாவுமே ஆட் பண்ணலை, ஒன்லி பேக்கிங் பவுடர் மட்டும்தான். ஒரு டின் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து பேப்பர் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை வந்து அதில் சேர்த்துட்டு ஒரு ஸ்க்யூவர் வச்சு இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரிலீஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா தான் கேக் வந்து நமக்கு ஒரே ஹைட்டில் கிடைக்கும். இல்லைன்னா வந்து உள்ளே இருக்க ஏர் பபிள்ஸ்னால கேக் வந்து ஒரு பக்கம் வந்து ஹைட்டாகவும் ஒரு பக்கம் வந்து பள்ளமாகவும் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு 2 முறை டேப் பண்ணிவிட்டு ஓடிஜி வந்து 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 நிமிஷம் வந்து நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து கரெக்டாக ஒரு 35 நிமிஷம் வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறேன். என்னோடய ஓடிஜியில் நான் எந்த கேக் பண்ணாலுமே எனக்கு வந்து அந்த 35 நிமிஷம் தான், அதுக்கு மேலே வந்து டைம் வந்து ஆகாது. ஒரு சில கேக்ஸ் தான் வந்து ஒரு 40-45 மினிட்ஸ் ஆகும். அதுக்கு மேலே வந்து டைமிங் வந்து எதுவும் கிடையாது.
மேக்ஸிமம் வந்து எல்லா கேக்குக்குமே இந்த மாதிரி ஒரு 35 நிமிஷம் வச்சாலே போதும். கரெக்டாக வந்து நான் செக் பண்ண பார்க்கும்போது பார்க்குறீங்கன்னா அந்த ஓடிஜி வந்து ஆஃப் ஆகிடுச்சு. கரெக்டான டைம் வந்து எனக்கு கரெக்டாக வந்து பேக் ஆச்சு. நீங்கள் நடுவில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கேக் வந்து ஹைட் வந்து குறைஞ்சிரும். அதனால் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க. ஸோ இப்போ இது நல்லா ஆற விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து டிமோல் பண்ணி எடுக்கணும். நீங்கள் வந்து சூடாக இருக்கும்போது கேக் வந்து வெளியில் எடுத்தீங்க அப்படின்னா கேக் வந்து ஃபுல்லாக உடஞ்சி வந்துடும். நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் டின்லேருந்து வெளில எடுங்க. ஸோ செம்ம சாஃப்டாக நல்ல ஒரு ஸ்பாஞ்சாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதை வந்து நம்ம ஒரு டீயோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து வீட்டில் நம்ம செஞ்சு கொடுக்குறது கண்டிப்பாக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம கடையில் வாங்கினோம் அப்படின்னா அது விலையுமே ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து கெமிக்கல்ஸ் கண்டிப்பாக ஏதாவது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணாமலாம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா கடைகளில் வந்து கண்டிப்பாக ஒரு 15 நாள் 20 நாள் வச்சு கூட அவங்க யூஸ் பண்ணுவாங்க. வீட்டில் அப்படி கிடையாது. ஸோ இந்த கேக் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 4-5 நாள் வச்சு சாப்பிட்லாம். அதுக்கு மேலே கண்டிப்பாக வைக்க முடியாது. கேக் வந்து நல்லா இருக்காது. அதனால் வீட்டிலையே குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஹெல்த்தியாக ரெடி பண்ணி கொடுங்க. கடையில் வாங்கி கொடுக்குறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது செய்கிறது ரொம்பவே சிம்பிள். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே செய்யலாம். வெறும் மைதா, முட்டை, சர்க்கரை இருந்தாலே போதும். மற்றபடி எசன்ஸ் எதுவுமே கூட தேவையில்லை. நமக்கு வாசனைக்கு வந்து ஏலக்காய் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. இப்போ நான் எடுத்திருக்க இந்த மெஷர்மெண்ட்டோட அளவோட இந்த கேக் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எனக்கு வந்து 1/2 கிலோ வந்துச்சு. நீங்கள் வந்து யாராவது உங்கள் கஸ்டமருக்கு வந்து கேட்குறாங்க, இதை வந்து யாராவது ஹோம் பேக்கராக பார்க்குறீங்க, இல்லை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஹோம் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக உங்களுக்கு 1/2 kg இருக்கும். ஸோ இந்த கேக் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பீஸ் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக 1/2 kg இருக்கும். ஸோ நம்ம கத்தி வச்சு கட் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும் ஸோ எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக இந்த கேக் வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நான் சொன்ன மாதிரியே ஹோம்மேட் ப்ரௌனிஸ், டீ கேக்ஸ், இந்த மாதிரி கப் கேக்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் வந்து தஞ்சாவூரில் இருக்கோம். நீங்கள் வந்து தஞ்சாவூரில் இருந்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர் சரௌண்டிங்கில் ஒரு 2-3 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோம் டெலிவரி அவைலபிள். தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து ப்ரௌனிஸுமே வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வேணும் அப்படின்னா நீங்கள் நான் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே வந்து கமெண்ட் பண்ணி ரேட் எவ்வளோ, உங்களோட அட்ரஸ் இதெல்லாம் தயவு செஞ்சு கேட்காதீங்க. வாட்ஸ்அப் கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸுமே நான் கொடுப்பேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த கேக்கை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.